நம்ம ரைட்டர் இப்படி திடீர்னு இறப்பாருன்னு எதிர்பார்க்கலண்ணா. அவருக்கு பொறினா ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு? இப்போ பெருசாக இங்கே யாரும் வர்றதில்ல. அதான் அவ்வளவா பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. பொறிக்கடைக்காரரும் அவர் பொண்ணும் சேர்ந்து பார்த்துக்கிட்ட சர்ச் தான் இது. அப்போ அவர் வீட்டுக்கு போகிற வழி? நம்ம ரைட்டரோட எல்லா கதையிலையும் பொறி ஒரு கேரக்டராகவே வந்துடும்ல. ஆனால் இந்த கதையில் தான் பொறிக்கடைக்காரரை பற்றி நமக்கு முழுசாக தெரியுது. ஏன்னா அதே போல் அவரோட பொரியும் அவ்வளோ நல்லா இருக்கும்ல. நீங்கள் முன்னாடியே சாப்பிட்றீங்களாண்ணா? ரைட்டர் நாவல் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமா? அதை வாங்குறதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். போகலாம். இல்லைண்ணா, அந்த கதையில் பொறிக்கடைக்காரரோட பொண்ணு இறந்த இடம்லாம் எப்போ படித்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பொறிக்கடைக்காரர் கதைக்கு அப்புறம் அவர் வேறு எதுவுமே எழுதலைல்ல. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளே அந்த கதைக்கெலாம் வந்த மாதிரி இருக்குண்ணா. பொறிக்கடைக்காரர் மக இந்த கிணத்துல குதிச்சு தான் இறந்தது.
ஒற்றை பனைமரமும் கரிசல் நிலப்பாதங்களும் பின்தொடரும் அமைதியின் உரையாடலும் அவள் பிரார்த்தனைகள் நிரம்பி வழியும் தேவாலயமும் தனக்கான கிணற்றின் ஊற்றும் பொறிக்கடைக்காரரின் கைமணம் எங்கும் பரவியிருந்தது. தனக்கு பிடித்த ஒருவருக்கு இப்படியாக வாங்க வருவேன் என எதிர்பார்க்கவில்லை. இக்கதை கொண்ட தாக்கத்தில் பொறிக்கடைக்காரர் மேல் கொண்ட நெருக்கம், அவரை பலி கொண்ட அவர் பெண்ணின் மரணம் என எல்லாவற்றிலும் இருந்து விலகியவர், சுவை நிறைந்த பொறியினை செய்யும் கைகளை மட்டும் அவர் மறக்கவே இல்லை. போன தடவை வந்தப்போ பொறிக்கடைக்காரரோட பொண்ணை பார்த்தேன். என்னண்ணா சொல்றீங்க? அவங்க பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா? உயிரோட தான் இருக்காங்க. நம்ம ரைட்டர் பொறிக்கடைக்காரரையும் ஒரு பொண்ணையும் வச்சு கற்பனையாக வேற கதை எழுதிட்டார். கதை எழுதின பல வருஷம் கழிச்சு தான் பொறிக்கடைக்காரர் அதை படிச்சிருக்கார். என்னவோ இது கதை தான்னு அவரால் ஏற்றுக்கவே முடியல. இந்த கஷ்டமே அவருக்கு எதுலேயும் ஒரு பிடிப்பில்லாமல் ஆக்கிருச்சு. அதனாலேயே அவருக்கு நம்ம ரைட்டர் மேலே பெரிய மனஸ்தாபம் இருந்துச்சு. உயிரோடு இருக்கிற பொண்ணை பற்றி தப்பாக எழுதுனா யாரால தான் ஏற்றுக்க முடியும்? முன்னாடி இங்கே வந்தப்ப அவங்க பொண்ணு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, திரும்பி இந்த கதையை எடுத்துக்கிட்டு இங்கே வர வேணாம். யாருப்பா அது? என்னப்பா இங்கே உட்காந்துருக்கியே? இல்லைங்கய்யா, நம்ம கிட்ட இருந்து பொறி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இங்கே இருப்பீங்கன்னு தெரியும், அதான். எங்கப்பா முன்னாடி பண்ணது அவ்வளவுதான். பாதி வியாபாரம் எப்போயோ கையை விட்டு போயிடுச்சு. நான் உண்டு தோட்டம் உண்டுன்னு இருக்கேன். எங்கேருந்து வரைய? திண்டுக்கல்லேருந்து வரோம். ஓ, நம்ம பொறிக்காவா அவ்வளோ தொலைவிலேருந்து வரைய? நமக்கு வேண்டியப்பட்டவர் உங்கள் பொரின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இறந்துட்டாருங்கய்யா, அதான் தழுக சடங்குக்கு பொறி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அப்பப்போ என் பொண்ணுக்காக இதை செய்வேன், இல்லைன்னு சொல்லக்கூடாது. எடுத்துகிட்டு போங்க.